செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஏற்க மறுத்திருக்கிறார். இந்த கூட்டணியின் தற்போது ஆலோசனை என்பது காணொலி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ நிதிஷ்குமார் இந்த பொறுப்பை ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார். காரணங்கள் என்ன? கூட்டணியினுடைய தற்போதைய சூழல் என்ன? காயத்ரி, இந்தியா கூட்டணியுடைய 5வது கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மிக முக்கியமாக கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக அல்லது தலைவராக யார் இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியானது எழுந்துள்ளது. அது குறித்த பல்வேறு ஆலோசனைகள் இன்றைய கூட்டத்தில் செய்யப்பட்டது என்று கூறப்படும் நிலையில் தற்பொழுது ஜனதாதள் கட்சியினுடைய தலைவரும் பீகார் மாநில முதல்வருமான நிதிஷ்குமார் இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி தனக்கு வேண்டாம் என்று கூறியதாக அதிகாரப்பூர்வமாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை தான் ஏற்கப் போவதில்லை, வேறு யாருக்காவது வழங்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நிதிஷ்குமார் இன்றைய கூட்டத்தில் அவர் முன்வைத்ததாகவும் அவருடைய கோரிக்கை என்பது ஏற்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் புதியதாக யாரை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியானது தற்பொழுது எழுந்துள்ளது. 5வது கூட்டத்தை பொறுத்த அளவில் ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்லாமல் தேர்தல் வியூகம் என்பது எவ்வாறு அமையப் போகிறது மற்றும் கூட்டணி குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டது எனவும் அதன்படி அடுத்த கட்ட கூட்டணி நகர்வுகள் தொடர்பான ஆலோசனைகள் இன்னும் வரும் வாரங்களில் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தற்போது இந்தியா கூட்டணியானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று பிற்பகலை காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவருடனான ஒரு ஆலோசனையும் உள்ளது. அதன் பிறகு அவருடைய கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை தொடரும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவர் யார் என்ற ஒரு அறிவிப்பு என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவியுள்ளது. காயத்ரி, நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.